ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி என்ன கேட்டிங்கன்னா கொரியனில் வந்த ஒரு கொடூரமான சைக்கோ கில்லர் மூவி தான் பார்க்க போகிறோம். ஸோ படத்தோட ஒன்லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா சைக்கோ கில்லர் அழகான பொண்ணுங்களையாக கடத்தி அவங்கள பற்றினா நாசம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க அழுவியே விடாமல் ரொம்ப கொடூரமான முறையில் கொலை பண்ணுறாரு. அது நம்ம ஹீரோவுக்கு தெரிய சைக்கோ கில்லர் யாருன்னு கண்டுபிடிக்க போகிறாரு. ஸோ அப்படி கண்டுபிடிக்க போகல ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு வருது. ஒரு சில படங்களில் ட்விஸ்ட்டு வரும், ஆனால் படமே ட்விஸ்ட்டாக இருந்தால் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி வேறு லெவல் ட்விஸ்ட்டோட சொன்ன மூவி தான் ஐ சா எ டெவில்ன்ற மூவி. இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சி ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள். வெல்கம் டு த சினிமா வேர்ல்டு மாம. எப்போ டேரெக்டாக மூவிக்குள்ளே போய்க்கலாம். ஸோ மூவியோட ஸ்டார்டிங்கில் ஒரு கார் ஒன்று மூவ் ஆகிட்டுருக்கு. அதை பனி பெஞ்சிட்ருக்கு. அப்போ அந்த கார் போயிட்டுருக்கல எதிர்த்தாப்பில் பார்த்தா ஒரு கார் பஞ்சர் ஆகி நிற்கிது. இந்த இடத்துல ஒரு பொண்ணு ஃபோன் வச்சு ஹலோ டார்லிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, நம்ம படத்தோட ஹீரோயின் தான் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கார்லேருந்து ஒரு டக்குன்னு இறங்கி போய் என்னங்கம்மாச்சு, ஏன் இங்கே காரை நிப்பாட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கல. இது மாதிரிங்க கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, ஸோ அதனால தான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்ல, இந்த சைடு நம்ம இவர் எதிர்த்தாப்பில் இருக்க ஆள் பரவாயில்லைங்கம்மா நான் செக் பண்ணி பார்க்குறேன் என்னன்ட்டு அப்படிங்கவும், இல்லைங்க பரவாயில்ல நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்களையே, இல்லைங்க நான் பார்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. இந்த சைடு இருக்கவர் நம்ம ஹீரோ. ஸோ ஹீரோ தான் காலில் பேசிகிட்டு இருக்காரு. இந்த சைடு இருக்க ஹீரோயின் கூட நல்லா ஜாலியாக ரொமான்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா டோ ட்ரக் வர வரையும் நீ வெயிட் பண்ணு, எந்த ஹெல்ப்பும் வேணாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் டோ பண்ணுறதுக்கு அங்கே ட்ரக் வந்துடும், காரை டோ கொண்டு வந்துடும், நீ வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை வச்சிடுறாரு. ஸோ இந்த சைடு போனார் இல்லையா ஒருத்தரை, நான் பார்த்துட்டு வரேன்றவர், அவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வராரு. ஏம்மா இங்கே பாருமா, கார் நகரவே சான்ஸ் இல்லை, நல்லா டயர் மாட்டிகிட்டு இருக்கு, எதுவும் உங்களுக்கு ஹெல்ப் வேணுமான்னு கேட்கல. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, டோ ட்ரக் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 மினிட்ஸில் தான் வந்துடும், ஸோ வந்ததுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அனுப்பி வச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அனுப்பி வச்சிடுறாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா கேட்ட நபர் சரிம்மான்னு சொல்லிட்டு போகிறாரு. இந்த சைடு நம்ம ஹீரோயின் குறுகுறுன்னு அவங்களே பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் அவன் போகிற மாதிரியே தெரியல, ரொம்ப நேரமாக இங்கேயே உலாவிட்டு இருக்கான்னு பார்க்கல. திடீர்னு சுற்றியில் எடுத்துகிட்டு டக்குன்னு கார் கண்ணாடியை போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயினுக்கு அள்ளு விட்டுருது, ஏன்டா என்னடா நீ பாட்டுக்கு திடீர்னு போட்டு உடச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளீஸ் இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு கத்தல. என்ன பண்ணிட்டான், முன்னாடி இருக்க ஃபுல் அந்த கிளாஸஸே உடச்சி விட்டு சைடு மிரர் ஃபுல்லாக உடச்சி விட்றான். உடச்சி விட்டு அப்படியே கதவை திறந்துட்டு உள்ளே வரான். ஹீரோயின் தயவு செஞ்சு விட்டுருங்க, நீங்கள் யார் என்னன்னே எனக்கு தெரியல, இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு அந்த டோரை திறக்கல. அந்த டோர் அந்த சைடு மாட்டிக்கிச்சு. உடனே அந்த டோரை லைட்டாக திறந்து விட்டு ஹீரோயின் தலையை உள்ளே விட்டு சுற்றி எடுத்து ஹீரோயின் தலையிலே அடிப்பான் பாருங்கள், டம்முன்ட்டு. நம்ம ஹீரோயினால் ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா அவன் ஏறி நின்று அடிக்க ஆரம்பிக்கிறான். பட் பார்த்தீங்கன்னா அடித்த அடியில் பிளட்டு தெரிக்குது, தலை ஃபுல்லாக பிளட்டு. தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பாவமாக ஹீரோயின் கெஞ்சுறாங்க. ஆனால் கொஞ்சம் கூட பாவ பரிதாபமே பார்க்காம அவங்களுக்கு சுற்றியில் வச்சு அடின்னு அடித்து அப்படியே அந்த பிளட்டோடய தரத்தரன்னு அவன் காருக்கு எடுத்துகிட்டு போகிறான். அப்படியே அந்த சைடு டைட்டிலையும் போடுறாங்க. அப்படியே அந்த இடத்துல கட் பண்ண அந்த சைடு நம்ம ஹீரோயின் ஃபுல் நியூடாக இருக்காங்க. கைஸ், இந்த மூவியில் கொஞ்சம் 18+ சீன்ஸ்லாம் அதிகமாகவே இருக்குது. நான் டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டேன், முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ளர் பண்ணிட்டேன் கைஸ், ஒன்றும் யாரும் கவலைப்பட வேண்டாம். ஸோ நம்ம ஹீரோயினை ஃபுல்லாக ஒரு பிளாஸ்டிக் கவரால் ரோல் பண்ணி நம்ம சைக்கோ கில்லர் வச்சுருக்கான். அப்படியே அந்த சைடு அந்த ரோலில் இருக்க பேப்பரை எடுத்து விட்டுட்டு அவங்க கையை சங்கிலியால் கட்டுறான். எது கட்டுறான்னு தெரில, நேராக பார்த்தா மரத்தோட அது ஒரு மரத்தோட இறுக்கி கட்டி வச்சுட்டான். அப்புறம் தான் சொல்கிறான், நீ எந்திரிச்சு ஓடிடக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ அடி அடித்ததுக்கப்புறம் சான்ஸே இல்லை அவங்க எந்திரிச்சு ஓடுறதுக்கு, ஆனால் இருந்தாலும் கட்டி வச்சிடறான். அதுக்கப்புறம் இங்கிட்டு பார்த்தா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸு, கத்தியே வகை வகையாக வச்சுருக்கான் வெட்டுறதுக்காக. அப்படியே நம்ம ஹீரோயினோட தோலை தொட்டு பார்த்துட்டு, உன் ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்குமா, ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படிங்கல. நம்ம ஹீரோயின் இங்கிட்ட தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்கன்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுறாங்க. நான் ஏன் உன்னை விடணும் அப்படின்னு கேட்கல. அப்போ தான் சொல்கிறாங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் அப்படியே சைக்கோ கில்லர் ஷாக்காக பார்க்குறான். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அப்படியே பாவமாக பார்க்குறான். நம்ம கூட விட்டுருவான்னு நினைக்கிற சமயத்தில் திடீர்னு அவன் பாட்டுக்கு டம்முன்னு வெட்டிட்டான். அப்படியே பார்த்தா அந்த இடத்துல ஒரு கட்டு வருது. இந்த சைடு பார்த்தா ஹீரோயின் ஃபுல்லாகவே எல்லா பார்ட்ஸையும் வெட்டிட்டான். ஒவ்வொன்றா வெட்டிக்கிட்டே இருக்கான். கை தனியாக கால் தனியாக அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா பிரிச்சுட்டு இருக்கான். நமக்கே என்னடா திடீர்னு இருக்குது, ஒரே ரத்த கலவையாக இருக்குது. அதில் ஹீரோயினோட கையை வெட்டி அப்படியே அந்த பாக்ஸுக்குள்ளே போடல, அதில் ஒரு ரிங்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தவறி போய் அப்படியே உருண்டு போய் நேராக ஒரு இந்த தண்ணியெல்லாம் போகிறதுக்கு வழி இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துல போய் சிக்கிக்கும். ஸோ அப்படியே சுற்றி தேடி பார்ப்பான், என்ன விழுந்துச்சுன்னு பார்த்தா ஒன்றுமே விழுகலை. இந்த சைடு பார்த்தா ஹீரோயினோட ஃபுல் பாடியும்
சுத்தமாக வெட்டி தனித்தனியாக வச்சுருவான். அதுக்கப்புறம் அந்த பிளட்டெல்லாம் சுடு தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்போ நமக்கே தெரியுது இவன் இதே பொழப்பாக தான் இருப்பான் போல் அப்படின்றது நமக்கே இந்த இடத்துல நல்லா வெளிச்சமாகவே தெரியுது. அப்படியே என்ன பண்ணுறான், அந்த ஹீரோயினோட பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வேறு இடத்துக்கு போகிறான். அதாவது வந்து இப்போ வந்துட்டு அந்த பார்ட்ஸ் எல்லாம் எங்கேயாவது தூக்கி போடணும்ல, ஸோ தூக்கி போட்டு முடிச்சுட்டு வந்துட்டான். இந்த சைடு ஒரு சின்ன பையன் விளாண்டுட்டு இருக்க பையன் ஒரு கவர் கிடக்கு, அந்த கவரை எடுத்து பார்க்குறான். என்னடா அது இருக்குது இந்த கவருக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு கையை விட்டு எடுத்து பார்த்தா அதில் ஒரு மனுஷனோட காது இருக்குது. அந்த பபுள் பையன் அதை பார்த்துட்டு ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் பயத்தில் கத்த ஆரம்பிச்சிடுறான். அம்மா இங்கே பாருங்கள் காது இருக்குன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்து பார்த்தா உண்மையாலுமே அங்கே காது இருக்குது. ஏகப்பட்ட பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சதறி கிடக்கு. உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. மொத்த போலீஸ் ஃபோர்ஸே வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு எல்லா பார்ட்ஸும் வந்து கிடச்சிருச்சு. எல்லா பார்ட்ஸுமே அங்கேயே இருக்குது, எல்லா பார்ட்ஸும் கிடச்சிருச்சு. ஆனால் தலை மட்டும் கிடைக்கவே இல்லை. அதாவது அந்த பாடி யாரோடதுன்னே தெரியல இந்த இடத்துல. ஸோ இங்கே பார்த்தா வந்துட்டு ஒரு வயசானவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே வராரு. என் பொண்ணு வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினோட அப்பா. ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப கதறிக்கிட்டு பொறுமிக்கிட்டே வராரு. தயவு செஞ்சு விடுங்க, அது என் பொண்ணோட தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுட்டு இருக்காரு. இந்த சைடு பார்த்தா ஒரு டாக்ஸியில் வந்து ஒரு ஆள் இறங்குறாரு. அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோவுக்கும் வந்து ரொம்பவே தவிப்பாக இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோ மனசு ஃபுல்லாக வந்து அது ஹீரோயினாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து கீழே இறங்குறாரு. நம்ம ஹீரோயினாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிட்டு உள்ளே இறங்குறாரு. ஆற்றுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு இடத்துல ஒரு உருண்டை மாதிரி இருக்குது. என்னடா அது உருண்டை மாதிரி முடி மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு லைட்டாக குச்சி வச்சு அதை தள்ளி பார்த்தா மனுஷன் தலை மாதிரியே இருக்குது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு சரி இரு நான் அதை தள்ளி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குச்சை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அப்படியே அவன் தள்ளி பார்க்குறான். தள்ளினா நம்ம ஹீரோயினோட தலையை பார்த்து 2 பேரும் மிரண்டுக்கிட்டு கத்திக்கிட்டு ஓடுறானுங்க. ஐயோ தலை கிடச்சிச்சு. ஏன்னா அந்த பாருங்கள் தண்ணிக்குள்ளே வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அந்த தண்ணியெல்லாம் ஏறி அழுகின நிலையில் அந்த தலை இருக்குது. ஸோ அதை பார்த்தோன்னே 2 பேர்த்துக்கும் பயத்தில் தாங்க முடியல. மொத்த க்ரௌடும் அங்கேயே சேர்ந்துட்டாங்க. எல்லோரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு யார் தலைன்னு பார்க்கல. கடைசியில் நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு வந்து கிட்டத்தட்ட நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பெத்த மகள் வந்து அங்கே தலை மட்டும் தனியாக கிடக்குன்றப்ப அவருக்கு எவ்வளோ ஃபீலிங்காக இருக்குன்றத. ஸோ தலையை எடுத்துகிட்டு போகல ஒரு நிமிஷம் அந்த இடமே வந்து கலவரமாயிருது. அதை அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு வந்து நம்ம ஹீரோ வைக்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு முன்னாடியே அந்த கலவரத்தில் தலையை வந்து கீழே போட்டுடுறானுங்க. அந்த தலையை நம்ம ஹீரோவும் பார்த்துடுறாரு. நம்ம ஹீரோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவங்க காதலிச்சிருக்காங்க, ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. பட் அவங்க தலை மட்டும் தனியாக கிடைக்கின்றப்ப அவரை யோசிச்சு பார்க்கவே முடியல. அவர் அந்தளவுக்கு ஃபீல் பண்ணுறாரு. இந்த சைட் பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்போ தான் தெரிய வருது ஹீரோயினோட அப்பா பெரிய டிடெக்டிவ்ன்றவர். ஸோ பெரிய டிடெக்டிவான என்னாலே வந்துட்டு என் பொண்ணை பாதுகாக்க முடியல ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இந்த சைடு நம்ம ஹீரோ வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க. ஆனால் ஒரு செட்டு கண்ணீர் கூட நம்ம ஹீரோ விடலை. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த சைடு நிற்கிறது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின், அதாவது ஹீரோயினோட தங்கச்சி. இந்த பக்கத்துக்கு வந்து ஹீரோயினோட ஃபியூனரல் வந்து நடக்குது. அதான் வந்துட்டு அவங்க இறந்துட்டாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு ஃபியூனரல் நடக்குது. ஃபோட்டோலாம் வச்சுட்டு அவங்க ஃபேமிலி ஃபுல்லாகவே வந்து அந்த இடத்துல அசம்பிள் ஆகிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோவுமே கொஞ்சமாக லைட்டாக அழுதுட்டு, ஸோ அதான் வந்து உன் சாவுக்கு காரணமான எவனையும் நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு ஒரு சத்தியம் பண்ணிவிட்டு அப்படியே அந்த சைடு வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து பெரிய ஏஜென்ட்டாக இருப்பார், அந்த சீக்ரெட் ஏஜென்ட்டாக இருப்பார். அங்கே போய்ட்டு எனக்கு 2 வீக்ஸ் லீவ் வேணும்னு பர்மிஷன் வாங்கிட்டு கிளம்பிடுவார். ஸோ இந்த சைடு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அந்த ஹெட் இருப்பார்ல அவர் பேசுகிறாரு, பாவண்டா இப்போ தான்டா அவங்க 2 பேத்துக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சு அப்படின்றது. இப்போ தான் நமக்கு தெரிய வருது ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு. அந்த என்கேஜ்மெண்ட் ரிங்கு தான் அங்கே விழுந்திருக்குன்றதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ வந்துட்டு அதாவது வந்து டிடெக்டிவ் ஏஜென்ட்லாம் மேக்ஸிமம் வந்துட்டு அந்த இது வச்சுருப்பாங்க, அந்த ட்ராக்கரு மைக்கு இதெல்லாமே வச்சுருப்பாங்க. இதை நம்ம ஹீரோ வந்துட்டு ஒருத்தட்ட வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாரு. அப்படியே கட் பண்ண இந்த சைடு வந்து ஹீரோவோட மாமனார் தான் பெரிய டிடெக்டிவ் ஆச்சு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 4 பேர்த்தோட லிஸ்ட்டு தராரு. அதாவது வந்து இந்த மாதிரி கொலைகளை வந்து ஏற்கனவே பண்ண நபர்களோட லிஸ்ட்டை தராரு. ஸோ அதில் இவங்க 4 பேருமே இருக்காங்க. ஸோ இவங்க 4 பேர் தான் எனக்கு தெரிஞ்சவங்க 4 பேர்த்தில் ஒரு ஆளாக தான் இருக்க சான்சஸ் இருக்குது, இல்லைன்னா வேறு யாரோ ஒருத்தன் தான் அப்படின்றத வந்து சொல்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோ வந்து ரொம்ப வெறியோடு இருக்கார். அப்படியே திடீர்னு வெளியே போனால் ஹீரோயினோட தங்கச்சி வந்து அந்த இடத்துல வந்துடுறாங்க. வாங்க அப்படின்னு சொல்லலே நம்ம ஹீரோ வந்து கிளம்புறாரு. இல்லைங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இந்த சைடு பார்த்தா அவங்க 4 பேர்த்தோட லிஸ்ட்டையுமே வந்து செவுத்தில் வந்து பின் பண்ணி வச்சுக்கிறாரு. அதில் ஒவ்வொருத்தர் ஃபோட்டோவையும் எடுத்து வச்சுக்கிறாரு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு இருக்கவனை தான் இப்போ தேட போகிறாரு. நேராக போய் பார்த்தா ஒரு லாட்ஜில் இருக்கான். ஸோ அந்த லாட்ஜுக்கு நேராக வந்துட்டு அட்ரஸ் பார்த்து லாட்ஜுக்கும் போயிடுறாரு. போனதுக்கப்புறம் மேலே போய் பார்த்தா நேராக ஒரே வழியில் போனால் அவன் தப்பிக்க சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு செவுரு ஏறி கரெக்டாக அவனோட ரூமுக்காக அவர் போகிறாரு. போய் பார்த்தா அவன் மஜா படம் பார்த்துட்டு ரொம்பவும் ஜாலியாக வந்துட்டு வேறு வேலை பார்த்துட்ருக்கான். இதை நம்ம ஹீரோ இங்கிட்டிருந்து பார்த்துட்ருக்காரு. ஏன்டா நீங்கள் எவ்வளோ கோவத்தோடு வந்துட்டுருக்க, நீ என்னடா வேலை பார்த்துட்ருக்கன்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு அந்த டிவியை ஆஃப் பண்ணி விடுவார். சார் நேரம் கட்ட நேரத்தில் முக்கியமான நேரத்தில் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனை அதை நோண்டிகிட்டு இருக்க. பின்னாடி ஹீரோ லைட்டாக சவுண்ட் கொடுக்க
திரும்பி பார்க்குறான். யாரா நீ அப்படிங்கிற டம்முன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிளக்கை வச்சே வந்து உக்குன்னு அடிச்சிட்டாரு. அடிச்சதுக்கப்புறம் இதை நீ பண்ணியா அப்படின்னு கேட்கல. ஸோ உடனே பார்த்தோன்னா வந்துட்டு அந்த சைக்கோ கில்லர் நான் பண்ணவே இல்லை அப்படிங்கிறான். சரி அப்போ நீ பண்ணலை அப்படிங்கிற. ஆமாம் நான் பண்ணலை அப்படின்னோடனே ஹீரோ அங்கிட்டு போயிட்டு ஒரு சுத்தியல் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக அவரோட ஃப்ரூட்லேயே அடிக்கிறாரு. அவரோட ஃப்ரூட்டில் அடித்து அவரோட அந்த சீட்ஸ் எல்லாம் வந்து நசுக்கிடுறாரு. ஸோ நசுக்கி விட்டாரு. இந்த சைடு அவன் கதறான். காலையில் பார்த்தா அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து போலீஸ் அந்த ஏரியாவில் இவர் தான் ஹெட்டு. ஸோ இவர் கீழே இருக்கவங்கலாம் ஸோ போலீஸ் எல்லாம் அங்கே அப்படி தான் இருப்பாங்க போல். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு சார் யாரோ இவனை வந்து அடிச்சிருக்காங்க, அதுவும் சும்மா கிடையாது, இவனோட ஃப்ரூட்டில் அடித்து அந்த சீட்ஸ் எல்லாம் கசக்கியிருக்கானுங்க, இவன் கிட்டத்தட்ட வந்து சாக போகிற நிலைமையில இருக்கான் சார், இவனை அதனால் காப்பாற்றி வச்சுருக்கோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் உயிர் போனாலும் போயிடும், டே நீ வேற ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னடா சொல்கிறீங்க, யாரா அவனை இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டால் அவன் கிட்டத்தட்ட வந்து கோமாவுக்கே போயிட்டான். ஏன்னா அடித்த அடி எப்படி ஸோ கிட்டத்தட்ட நொறுங்கிடுச்சு போல் எல்லாம் சுக்குநூறா. அப்புறம் அங்கிட்டே பார்த்தா இந்த சைடு நம்ம ஹீரோ யாரோ ஒருத்தனை துரத்தி போயிட்டுருக்காரு. துரத்தி போய் அந்த பைக்கை இடிச்சு விட்டுறாரு. ஸோ என்னடா தெரியாமல் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரான்னு பார்த்தா தெரிஞ்சு தான் பண்ணியிருக்காரு. வேகமாக போய் அவனை அடின்னு அடித்து அப்படியே வந்து அவனுக்கு கதறான்டே, யாரா நீ எதுக்கு அடிக்கிறேன்னே தெரியாமல் அடிக்கிறியாடா அப்படிங்க சந்தேகத்துக்கு ஃபோட்டோ வச்சு பார்க்குறாரு. மேட்ச் ஆகுது ரெண்டு பேர்த்துக்குமே. போட்டவனை பொழந்து நீ தான் பண்ணியாடானா அவன் இல்லைன்ட்டா அவனை கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து அரேஞ்ச் பண்ணி அனுப்பி விட்டாரு. ஸோ ஆளாளுக்கு ஹாஸ்பிட்டல் அனுப்புகிற பெரிய மகானாக இருப்பார் போல். அடுத்த தடவை மாட்டுறது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம தலைவர் ஃபோட்டோ தான் 3ஆவதாக இருக்குது. அந்த 4வது ஆளை பார்த்துட்டு 3வது ஆளை பார்த்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், நமக்கு கொஞ்சம் என்டர்டைனாக இருக்கும். ஸோ அப்படியே நம்ம தலைவரை பார்த்துட்டு நேராக போய் பெட்டில் போய் படுக்கிறாரு. பெட்டில் போய் படுத்ததுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனால் தூக்கமே வர மாட்டேங்குது. திடீர்னு வந்து லைட் ஆன் பண்ணி நம்ம தலைவரோட ஃபோட்டோ உத்து ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்காரு. இவர் உத்து பார்க்கலே தெரியுது இவனுக்கு பெரிய குத்து இருக்குன்றது. ஸோ நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இவன் தான் மெயின் ஆளுன்றதும் இப்போவே தெரிஞ்சிருச்சு. என்னடா மெயின் ஆள் இப்போவே சிக்கிட்டான், அதுங்காண்டி சிக்கிட்டான், படம் எப்படா போகுதுன்னு கேட்டிங்கன்னா போக கதை இன்னும் பங்கமாக போகும். இந்த சைடு ஒரு பொண்ணு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நடுராத்திரி ஒரு 12 மணி இருக்கும். அந்த சைடு பார்த்தா அந்த ஸ்கூல் வேன், இந்த ஸ்கூல் வேன் நல்லா நோட் பண்ணி வச்சுங்க, இது வேறு யாரும் இல்லை, நம்ம தலைவர் தான் அந்த ஸ்கூல் வேன் ஓட்டிகிட்டு இருக்காரு. ஸோ நேராக போய் ஏமா இந்த நேரத்தை தனியாக நிற்கிற, எந்தம்மா ஏறுமா காரில், ஸோ இனிமேலாம் உனக்கு பஸ் வரதுக்கு சான்சஸ் இல்லை, ஒழுங்காக ஏறினா உனக்கு கொண்டு போய் ட்ராப் பண்ணி விட்றேன் அப்படிங்கல. எங்கம்மா போகிறேன், நான் இங்கே தாங்க போகிறேன், அங்கே தான் நானும் போகிறேன், ஏறுமா அப்படிங்கல. அந்த பொண்ணு ரொம்ப தயக்கப்பட்டுச்சு. ஏறுமா போகலாம் ஏறுமா அப்படிங்கவும் சரி அந்த பொண்ணும் ஏறிடுச்சு. ஏறினதுக்கப்புறம் இவரே ரொம்ப நேரமாக குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தது. ஏன் இதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி மனுஷனே பார்த்தது இல்லையா, என்னம்மா அப்படி குறுகுறுன்னு பார்க்குறேன், அங்கிட்டு பாருமா அப்படிங்கல. இவரை நம்ம கையை விட்டு பின்னாடி நோண்டிகிட்டே இருக்காரு. வேறு யாரில் நம்ம தலைவர் தான் பின்னாடி கையை விட்டு நோண்டிகிட்டே இருக்காரு, ஏதோ ஒன்று தேடிகிட்டே இருக்காரு. இந்த பொண்ணு திரும்பி பார்க்குது. என்னத்தையா தேடுறா சொல்லித்தலையா அப்படிங்கல. அது ஏன் வேலை, உனக்கு என்னம்மா பேசாமல் உட்காந்துவாமா அப்படிங்கல. டக்குன்னு ஒரு இரும்பு ராடு ஒன்று எடுக்கிறாரு, ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு. ஸோ இந்த இரும்பு ராடை எடுத்து முன்னாடி வைக்கிறாரு. அந்த பொண்ணு அந்த இரும்பு ராடையே குறுகுறுன்னு பார்க்குது. ஏன் இதுக்கு முன்னாடி நீ இரும்பு ராடையே பார்த்தது இல்லையா அப்படிங்கல. அந்த பொண்ணு திடீர்னு ஒரு ஷாக் ஆகும் பாருங்க. ஒரு செகண்ட் டக்குன்னு மனுஷன் மாறுவான் பாருங்க. அப்படியே எடுத்து மட்டார்னு அடித்து மண்டையை ஓப்பன் பண்ணிடுவான். கொஞ்ச நேரத்தில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சீனு. ஸோ நானே எதிர்பார்க்கல. இவன் என்ன நினச்சான்னா நான் இறக்கி விட்டு அடிப்பான் அந்த மாதிரி தான் நினச்சேன். திடீர்னு அவன் பாட்டுனா வந்து அந்த கம்பியை எடுத்து அடித்து ஆளை க்ளோஸ் பண்ணிடுவோம். நம்மளே இறந்துருவாங்கன்னு தான் நினைப்போம், ஆனால் இறக்க மாட்டாங்க. அவங்களோட இடத்துல போயிட்டு அவங்களுக்கு மொத்த வேலையும் முடிச்சிருவான். முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான்னா நேராக ஒரு பெரிய கத்தி எடுத்து மேலே தொங்க போட்டு அதை கையால் இழுத்து நம்ம ஹீரோயினை நடுவில் படுக்க வச்சுக்கிறான். அதாவது வந்து அந்த கத்தி வந்து மேலே இழுத்து, இதை நல்லா நோட் பண்ணி வச்சுங்க, இந்த கத்தி மேலே இழுக்கிறான், அதை கயிறு போட்டு கட்டி அவன் கையில் வச்சுக்கிறான். இப்போ நம்ம ஹீரோயினை வந்து மொத்தமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸோ ஹீரோயினே கிட்டத்தட்ட துண்டாக வெட்டுறதுக்கு இந்த இடம் அவனுக்கு மனசில் போல் டிஃப்ரெண்ட்டாக கொள்ளணும்னு முடிவு பண்ணி அந்த கத்தி அப்படியே விடுறான். அது நேராக போய் அவங்கள 2 துண்டாக வெட்டி அவங்க கொடூரான முறையில் வந்து துடிக்க உயிர் போகுது. அந்த பாடி பார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வழக்கம் போல் அவன் எங்கெங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுமோ அங்கெங்கெல்லாம். ஆனால் அவனுக்கு கொஞ்சம் கூட பாருங்கள், அவனோட முகத்தில் அப்படியே வந்து அந்த கொலை பண்ணோன்ற ஒரு குற்ற உணர்வே இல்லாமல் அடுத்து போயிட்டு அவன் அப்படியே மேக்கப் பண்ணுறான், குளிச்சுட்டு ரெடி ஆகிடுறான். ஏன்னா அவனை வந்து அந்த சைக்கோ கில்லர்ஸ்லாம் மேக்ஸிமம் வந்து நானும் யோசிக்கிறேன், எல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கானுங்க. பண்ணுறது என்னமோ கொடூரமான ஒரு வேலை, ஆனால் என்னமோ ஆள் பார்க்குறதுக்கு ரொம்ப அப்பாவியாக நீட்டாக இருக்கானுங்க. ஸோ நம்ம ஹீரோ இந்த சைடு வந்துட்டு விசாரிச்சுட்டே வர்றாரு. கடைசியாக அவங்க வீட்டுக்கே வந்துடுறாரு. அதாவது வந்து சைக்கோ கில்லர் இருக்கான்ல, இவனோட வீட்டுக்கே வந்துடுறாரு. இது வந்து இவனோட 2வது வீடு. ஸோ இங்கே வந்து ஒரு வயசானம்மா இருக்காங்க. இவனை பார்த்துருக்கியாமா அப்படின்னு கேட்கல. அங்கிட்டேருந்து ஒருத்தர் திடீர்னு ஒரு கிழவை வந்துட்டு சொல்கிறாரு, அவன் ஒரு துப்பு கட்டவன், ஒரு சிங்கிள் டீக்கே வழி இல்லாத நாய், அந்த நாயை போய் நீங்கள் விசாரிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கல. அப்போ தான் தெரியுது நம்ம ஹீரோ வந்து இன்சூரன்ஸ் பாலிசி வந்து ஒரு கிளைம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டு வந்திருப்பார் போல்.
டக்குன்னு இந்த கிளவி எனக்கு இது இன்சூரன்ஸ் பாலிசி வந்து செத்தா தானே தருவீங்க, இவனுக்கு என்ன சாகிறதுக்கு முன்னாடி தெரியுங்களா, எவ்வளோ தந்தாலும் தாங்க அப்படிங்கல. அவர் சொல்கிறார், ஏமா நீ வேறு அவன் ஒரு ஆள்னு அவனுக்கு இன்சூரன்ஸா, அவனுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கல. இந்த சைடு வெளியே வந்து பார்த்தா நம்ம சைக்கோ கில்லரோட பையன், அந்த பையன் அங்கே நிற்கிறான், அவங்க அப்பா வீடு எதுரா அப்படின்னு கேட்கல. ஸோ அவன் வீட்டை காட்டி கொடுத்துட்றான். வீட்டுக்கு நம்ம ஹீரோ வந்துடுறாரு, ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறாரு, ஒன்றுமே கிடைக்கல. இந்த சைடு ஓரமாக ஒரே பிளட் வாசமாக வருது, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா இதுதாங்க அவன் கொல்ற ஏரியா. அந்த ஸ்பாட்டில் கரெக்டாக பிளட்டாக இருக்குது, அந்த இடத்துல இந்த ரிங்கும் கிடைக்கிது. இது வேறு எந்த ரிங்குமே கிடையாது, நம்ம ஹீரோ தான் கையால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு போட்டு விட்ட ரிங்கு தான். ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ வந்து ரொம்ப எமோஷ்னலாக ஆகிறாரு. ஸோ இவன் தான் வந்து கொன்னதுன்றதையும் வந்து இந்த ரிங் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. எல்லாத்தையும் இவ்வளோ தடயத்தை அழிச்சவன் ஸோ இந்த ரிங்கை ஒன்று மிஸ் பண்ணிட்டான். ஸோ அது நம்ம ஹீரோவுக்கு வந்து தெரிய வந்துருச்சு, இவன் தான் வந்து கொண்டுட்டான் அப்படின்றது. அந்த ரிங்கை கையில் வச்சுக்கிட்டே உன்னை இப்படி நான் விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப கதறி அழுகிறாரு. பார்க்குறப்ப நமக்கே மனசு கஷ்டமாக இருக்குது. அப்படியே கட் பண்ணால் அந்த சைடு வந்து சின்ன சின்ன வயசு பொண்ணுங்க, ஒரு 17-18 வயசு பொண்ணுங்க, அழகான பொண்ணுங்கள்லாம் வந்து அப்படியே வேனில் ஏறுறாங்க. நம்ம நேராக வந்து இறங்கினோன்னே வெளியே போய் சுற்ற வண்டி அப்படிங்கல. வெளியெல்லாம் சுற்றக்கூடாதுமா, நேராக வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு மேம் சொல்லலை. அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, நம்ம சுற்றலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் காரில் ஏறி உட்காடுறாங்க. டிரைவர் யாருன்னு இந்த பக்கத்து பார்த்தா நம்ம தலைவன் உட்காந்துருக்கான். உடனே மேம் அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, டே எல்லாத்தையும் கொண்டு போய் வந்து வீட்டில் கரெக்டாக விட்டுடா சரியா அப்படிங்கல. நமக்கே தோணுது, ஆஹா இவன் தானே வீட்டில் கரெக்டாக விட்டுருவான்டா, இவன் சூப்பராக விட்டுருவான், அவன் எப்படி விடுவான்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கே தோண ஆரம்பிக்குது. அப்படியே கண்ணாடி வெளியே, அதாவது அந்த முன்னாடி மிரர் இருக்குல்ல, அந்த முன்னாடி மிரர் வழியாக நமக்கே இப்போ தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா ஒவ்வொரு பொண்ணாக நோட்டை விட ஆரம்பிக்கிறான், இன்றைக்கி எந்த பொண்ணை தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி முடிவு பண்ணிட்டானே தெரியுது. காரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ராக்கர் இருக்குது. ஸோ அந்த ட்ராக்கர் யார் வச்சுருப்பான்னு நமக்கு தெரியும். ஸோ நம்ம ஹீரோ தான். வேகமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கும்பல், இவங்க போலீஸ் கும்பல் வேகமாக இறங்கி வந்துட்டு ஸ்கூலில் வந்து அந்த வேன் டிரைவர் எங்கங்க அப்படின்னு சொல்லி கேட்கல. அதான் நம்ம சைக்கோ தான் கேட்குறானுங்க. டிரைவரா இப்போ தாங்க அவர் வேனை ஓட்டிகிட்டு போகிறார் அப்படிங்கல. அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் துரத்த ஆரம்பிக்கிறானுங்க. பார்த்தா அந்த சரி எல்லா பொண்ணுங்களையும் வந்து வீட்டில் இறக்கி விட்டான். ஆனால் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் லாஸ்ட்டாக இறங்க வேண்டிய பொண்ணு அங்கே தூங்கிட்டு இருக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த பொண்ணை நீட்டாக தூக்கிட்டான். தூக்கி கொண்டு போய் ஒரு குடோன் மாதிரி இருக்குது, அந்த செடியெல்லாம் பிளான்ஸ் எல்லாம் வளர்ப்பானுங்களா, அந்த குடோனில் போயிட்டு வாய் கையெல்லாம் கட்டி ஏதோ இந்த உரம் மூட்டையெல்லாம் தூக்கி போடுற மாதிரி மல்லாக்க தூக்கி போட்டு வச்சுருக்கான். ஸோ அப்படியே என்ன பண்ணுறான், ஒரு குச்சி எடுக்கிறான். அந்த பொண்ணும் கான்சியஸ்லாம் இருக்குது, ரொம்ப கதறி அழுகுது. அந்த குச்சியை வச்சு அந்த பொண்ணோட ட்ரெஸ் எல்லாம் தூக்கி, பரவாயில்ல பார்க்கறதுக்கு வந்து தழுக்கு முழுக்கு நெய் குழந்த மாதிரியே இருக்கியே, சரி விடு நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ஜாய் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வரான். இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் வேறு லெவலில் ஒரு என்ட்ரி கொடுத்துட்டாரு. அதனால் சிப்பு வச்சுருக்காருல, ஸோ அதனால் ட்ராக் பண்ணி வர ஆரம்பிச்சிட்டாரு. இவன் என்ன சொல்கிறான், நீ இஷ்டப்பட்டு நான் கஷ்டப்பட்டா என்ன இருந்தாலும் நான் தான் கஷ்டப்பட்டாகணும், நீ இஷ்டப்பட்டே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே ஏன்னு ஒரு சவுண்டு கேட்குது. எவன்டா அவன் உள்ளே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் லைட் ஆன் பண்ணிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ நிற்கிறாரு. டேய் நீ போலீஸா? ஆஹா போலீஸாக இருந்தால் என்னை தேடி இவ்வளோ சீக்கிரம் வரதுக்கு சான்ஸ் இல்லை, நீ வேற வேணா தான் பின்னாடியே துரத்திட்டு வந்துருக்க, இரு உன்னைக்கு 1க்கு 2 வந்து வச்சு என்ஜாய் பண்ணிட வேண்டியதான், உன்னையும் போட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு அருவா வச்சுட்டு விரட்டிட்டு வரான் பாருங்க. நம்ம ஹீரோ இருக்க வரைக்கும் வச்சு அடிக்கிறான் பாருங்க. அடிக்கிற அடியில் உண்மையிலே வந்துட்டு இப்படி ஒரு அடியெல்லாம் அவன் வாங்கியிருக்கவே மாட்டான் வாழ்க்கையில். வேற லெவலில் நான் கூட வந்து டக்குன்னு அறுத்து கொண்டுவாருன்னு நினச்சேன், ஆனால் கொள்ளலை. தூக்கிட்டு போய் ஒரு பாலித்தீன் கவர் எடுத்து, எந்த கவரால் ஹீரோயினை வந்து வச்சுருந்தானோ அதே கவரை எடுத்துகிட்டு வந்து அவர் மூஞ்சியில் பொத்தி அப்படியே வந்து இழுத்துறான். கொஞ்ச நேரத்துக்கு மூச்சு நிற்கிற மாதிரியே நல்லா இழுத்து பிடிச்சிட்றான் நம்ம ஆள். ஸோ தலைவன் அந்த சைடு நம்ம கதறாண்டே விட்றான்ட்டு கொஞ்ச நேரத்தில் பக்கத்தில் இருக்க கல்லை எடுத்து நேராக தலையில் போடலான்னு தூக்குறான் பாருங்கள். வேணாம் நீ இப்படியெல்லாம் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை கீழே போட்டு அடுத்து டேப்லெட் மாதிரி ஒன்று எடுக்கிறாரு நம்ம ஹீரோ. அதை எடுத்து என்ன பண்ணுறாரு, அவர் வாய்க்குள்ளே போட்டுடுறாரு அந்த கேப்சில். அந்த கேப்சில் வேறு எதுவும் கிடையாது, அதுலேயே வந்து மைக்கும் இருக்கும், ப்ளஸ் வந்து ட்ராக்கரும் இருக்கும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வேலை செய்கிறது, இத்தனை டேட்னு சொல்லி எக்ஸ்பைரும் இருக்கும். ஸோ அதை அவர் வாய்க்குள்ளே போட்டுவிட்டு நேராக வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு பால் பாக்கெட்டை உடச்சி வாயில் ஊற்றி விட்றாரு. சும்மாவே அவன் வாய் ஃபுல்லாக ரத்தம், அப்படியே பால் வடிகிற பார்க்குற நமக்கே ஒரு மாதிரி ஜிக்குன்னு ஆகுது. ஸோ அப்படியே என்ன பண்ணுறாரு, அந்த எடுத்து தூக்கி போட வந்தார்ல ஒரு கல், அந்த கல் மேலே அவன் கையை தூக்கி வச்சு அந்த கையை அப்படியே நறுக்குன்னு மிதித்து உடச்சி விட்டுறாரு. அதாவது வந்து ஏதாவது வரப்பெல்லாம் ஒரு டேமேஜ் பண்ணுன்றதுக்காக அந்த கையை மட்டும் உடச்சி அவனை தூக்கி அந்த குழியிலேயே போட்டு போயிடுறாரு. அந்த காப்பாற்றின பொண்ணை கொண்டு போய் வீட்டில் சேஃபாக விட்டுறாரு. இந்த சைடு எந்திரிச்சு பார்த்தா, டே யாரா நீ, யார் என்னன்னே தெரில, திடீர்னு வந்து மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டியாடா, யாரா நீ, எதுக்குடா அதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப புலம்பிக்கிட்டே இருக்கான் நம்ம தலைவன். சரி என்ன எதுக்குடா உயிரோட விட்டுட்டு போனேன், இப்போ உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படி இப்படின்னு பார்க்கல. இந்த சைடு பார்த்தா பணத்தையும் வச்சு விட்டு போயிருக்கான். அதான் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து உனக்கு மெடிக்கல் செலவுக்கான பணம்டா, இதையும் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பணத்தையும் வச்சு, அதாவது அடித்து பணத்தையும் வச்சுட்டு போயிருக்கான். இதை பார்த்தோன்னே இவனுக்கு ஒரே ஷாக்கு, அட பாவி யாரா நீ இவ்வளோ பிளான் பண்ணிட்டு இருக்கேன்ல,
நம்ம ஹீரோ அங்கே எல்லாம் ஹெட்செட் போட்டு கேட்டு தான் இருக்காரு. அந்த ட்ராக்கர் மைக்கும் வேலை செய்யுதான்னு பார்க்குறாரு இந்த சைடு ஒரு ஃபோன்லேயும். ஸோ அவன் எங்கே போகிறான், இனிமேல் வந்து ஒரு மூக்கணாங்கயிறு போட்ட மாடு மாதிரி தான் நம்ம ஆளு. ஸோ எங்கே போனாலும் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு தெரியாமல் இருக்காது. இந்த இடத்துல போயிட்டு ஒவ்வொரு காராக ஹைவே தானே, யாராவது பாவம் பார்த்து லிஃப்ட் கொடுப்பாங்கன்னு அதே மாதிரியே போயிட்டு ஒரு டாக்ஸி வந்து நிற்கிது. அந்த இடத்துல நின்னோடனே உள்ளே ஏறலாமாங்க அப்படிங்கல அந்த டிரைவர் வாங்க ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. நான் கூட ஏற்ற வேணான்னு தான் நினச்சேன், ஆனால் என்னோட பேசஞ்சர் தான் உங்களை ஏற்றியே ஆகணுன்ட்டாரு. அவர் தான் காசு கொடுக்க போகிறாரு, அதனால உங்களே ஏற்றிட்டு போனால் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்கிறான். இதில் என்னடா காமெடி இருக்குன்னு நம்மளால் வேறு இங்கே பார்த்துட்டு அப்புறம் பின்னாடி இருக்கவனை வந்துட்டு மிரர் வழியாக பார்க்கல தான் தெரியுது அவனும் ஒரு சைக்கோ கில்லர்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்மளால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கத்தி எடுத்து டிரைவர் கழுத்துலேயே நங்கு நங்குன்னு குத்த பின்னாடி இருக்க அவனை எடுத்துட்டான் கத்தியை. அவன் கத்தியை எடுத்து நம்மளால் அவனுக்கெல்லாம் பெரிய நீ என்னடா சைக்கோ கில்லர், உனக்கு மேலே பெரிய சைக்கோ கில்லரா நான் சொல்லிட்டு 2 பேர்த்தையும் வச்சு குத்துன்னு குத்திட்டு ஸோ அப்படியே காரை விட்டு இறங்கிடுறான். இறங்கி பின்னாடி போய் பார்த்தா கார் டிக்கியை திறந்து பார்த்தா அங்கே ஒரு பொணம் இருக்குது. நம்ம தலைவனுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கு டிக்கியில் பொணம் இருக்குன்றதையும். ஸோ காரில் உட்காந்துருக்கோம் சைக்கோ கில்லர்னு வந்தப்பே நம்ம தலைவன் பார்த்து நோட் பண்ணிட்டான். அப்போ எந்த அளவுக்கு வித்தக்காரன் பாரு, என்கிட்டே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிக்கிறான் பாருங்க. எப்பா மாஸ்டருக்கெல்லாம் மாஸ்டர்டா நீ அப்படின்னு அப்போவே நமக்கு ஒரு இடத்துல தோண ஆரம்பிக்குது. அப்படியே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கை வேறு உடஞ்சிருக்குல்ல, ஒரு அதே கார் எடுத்துகிட்டு போய் காலையில் வந்து ஹாஸ்பிட்டலில் நிற்கிறான். நின்று அங்கே ஒரு டாக்டரு ஸோ கட்டெல்லாம் போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, வயசானவங்களுக்கு தான் இது ஒட்டாது, நம்ம சைக்கோ கில்லருக்கு எப்படி பார்த்தாலும் 40 வயசு 45 வயசு இருக்கும். டாக்டர் என்ன சொல்கிறாரு, வயசானவங்களுக்கு தான் ஒட்டாது, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சின்ன பையன் தானே, உனக்கு வேகமாக சரியாயிரும் அப்படியே சொல்லிட்டு இருக்கல. ஏதே சின்ன பையனா, அடா பாவி உனக்கு ஒரு கண்ணே தெரியாதாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் ஒரு லுக் விடுவான் பாரு. டே இங்கே வாடா அந்த கண்ணாடியை கட்டுறான்னு ஒரு மிரட்டுவான் பாருங்க. திடீர்னு யாரோ அந்த சைடு கதவை திறக்கிற மாதிரி தெரியுது. அது பார்த்தா வேறு யாரும் இல்லை, அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற நர்ஸு பொண்ணு தான். உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்லாம் ரெடி ஆகிடுச்சு சார், நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்படிங்களே டக்குன்னு பில் கவுண்டருக்கு நம்ம ஆள் வந்துடுறான். அதான் அந்த பொண்ணு மேலே கண்ணு வச்சுட்டான்றது இதிலே தெரியுது. நேரம் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து எவ்வளோ ஆச்சு அப்படிங்களா, 500 ஆச்சுங்க அப்படிங்கவும் அந்த 500 எடுத்து தூக்கி அந்த பொண்ணு மேலே வீசுகிறான். அந்த பொண்ணு எல்லாம் எடுத்து வச்சு ரெஸ்ட் ரூம் போன வரையில் பார்த்தா திடீர்னு பின்னாடி யாரும் நிற்கி உட்காந்துருக்க மாதிரியே இருக்குது. யாருன்னு திரும்பி பார்த்தா நம்ம தலைவன் இங்கே தான் வருவாங்க ரெடியாக உட்காந்துருக்கான். அப்படியே அந்த சேரை விட்டு எந்திரிச்சு இந்தம்மா சரி பார்த்ததெல்லாம் போதும் ட்ரெஸ் எல்லாம் கரெக்ட் அப்படிங்கலாம். அந்த பொண்ணு பாவம் ரொம்ப இன்னசென்ட்டான பொண்ணு போல், வாயிலாம் பூச்சி தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படிங்களா. இப்போ கலட்டிவியா இல்லை போட்டு தள்ளட்டா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டையிலே அந்த பொண்ணு ஒவ்வொன்றா கழட்ட ஆரம்பிக்குது. ஸோ ட்ரெஸ் எல்லாம் கழட்டலை, அப்புறம் கடைசியாக ஒரு செகண்ட் நிற்கல, அது மட்டும் எதுக்கு, ஸோ அதையும் கழட்டி வீசு அப்படிங்கிற அந்த பொண்ணு கையெடுத்து கும்பிடுது. இந்த சைடு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் இருக்க ஒன்று எடுத்து தூக்கி வீசுனா பாருங்க. பாவம் அந்த பொண்ணு ரொம்பவும் பயப்பட ஆரம்பிச்சிது. இந்த இடத்துல நம்ம ஹீரோ எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காரு. சரி ரைட் நமக்கான டைம் வந்துருச்சு களத்தில் இறங்கும் அப்படிங்கிற அந்த பொண்ணு பயங்கரமாக அழுது கதறுது. ஆனால் அதெல்லாம் பார்க்காம நம்ம வில்ல நேராக அவனோட வேலை என்ன வேலையோ அந்த வேலையை சிறப்பாக காட்ட ஆரம்பிக்கிறான். நேராக டோர் லாக் ஓப்பன் ஆகி நம்ம ஹீரோ ஒரு அந்த சிலிண்டரை வச்சு அடிப்பான் பாருங்கள். பயங்கரமான அடியாக இருக்கும். யாரா நீ இங்கேயும் வந்துட்டியா, டேய் உனக்கு என்னடா இதே வேலையாக இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கலே அடின்னு அடிக்கலை. டக்குன்னு நம்ம இவன் என்ன பண்ணுறான், உருண்டு போகிறான். ஏன்னா அடிக்கிற அடி எப்படி ஏற்கனவே வந்து கையை வேறு உடச்சி விட்ருக்கான். நம்ம வில்லனால ஏற்கனவே ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ டக்குன்னு ஒரு கத்தி எடுத்து ஹீரோ முன்னாடி நீட்ட அந்த கத்தியை பிடிச்சி ஹீரோ நெளிப்பான் பாருங்கள். அந்த ஒரு செகண்ட் தான் தெரியுது ஹீரோவோட கண்ணில் அந்த வெறி. இதை பார்த்தோன்னே நம்ம தலைமை பயங்கரமாக பயந்துருவான். என்ன பண்ணுவான்னா நேரம் அந்த பொண்ணு முன்னாடி இந்தம்மா நீ போகாத நின்று இவனுக்கு கட்டு போடணும் அப்படிங்கிறதே நமக்கு தெரிய வருது. இவனை சும்மாவே விட மாட்டான் அப்படின்றது. நேரம் என்ன பண்ணுறான், நம்ம தலைவன் காலை எடுத்து அந்த ஒரு விக்ரம் படத்தில் சொல்லுவார்ல அந்த காலுக்கு பின்னாடி அந்த ஒரு இது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கெண்ட நரம்பை வெட்டி விடுவான் பாருங்கள். இந்த சைடு நம்ம தலைவன் கதறுவான். ஐயோ அம்மானு உண்மையிலுமே அது சரியான பெயினாக இருக்கும். அந்த பெயின் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு எலும்பு 2-3 உடச்சா எப்படி இருக்கும், அதை விட மோசமான பெயின் அந்த நரம்பை வெட்டையில். இந்த சைடு நம்ம வில்லன் பயங்கரமாக கதறுவான். அப்புறம் அப்படியே எந்திரிச்சு பார்த்தா மயக்கத்துலேருந்து எந்திரிச்சு பார்த்தா அந்த கார் வேறு இடத்துல நிற்கிது. இந்த சைடு பார்த்தா அவன் பாக்கெட் ஃபுல்லாக காசாக இருக்குது. காலில் ஒரு கட்டு கையில் ஒரு கட்டு. டேய் யாரா நீ ஏன்டா என்ன அப்படி சித்திரவதை பண்ணுற, எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லி கதறையில் இதெல்லாம் நம்ம ஹீரோ அங்கே கேட்டு தான் இருக்கான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ரோட்டுக்கு வந்து ஒவ்வொருத்தர லிஃப்ட் கேட்பான். லிஃப்ட் கேட்ட அந்த சைடு இந்த இடம் தப்பான ஆளுங்கள்ட்ட லிஃப்ட் கேட்டுருவான். வேறு யாரும் இல்லை ஆர்மி சோல்ஜர்ஸ்கிட்ட லிஃப்ட் கேட்டுருவான். இந்த சைடு பார்த்தா ஆர்மி சோல்ஜர்லாம் யார் பண்ணி உனக்கு என்னப்பா வேணும், பக்கத்தில் கார் வேறு நிற்கிது அப்படிங்கிற. இந்த சைட் பார்த்தா ஃபுல்லாக ஆர்மி ஃபோர்ஸே வந்திருப்பானுங்க, எக்கச்சக்கமான பேர். எல்லாம் குறுன்னு பார்ப்பானுங்க. அவருக்கு கார் பிரேக் டவுன் ஆகிருக்கும் போல, எப்பா ஏற்பவனை கொண்டு போய் இறக்கி விட்டுறப்பா அவங்களாம் காமெடி பண்ண நம்மளால் இங்கே தகச்சு போயிடுவான். ஏன்னா வந்துட்டு ஒருத்தன்னா பரவாயில்ல,
அடி ஆத்தே இங்கே ஒரு ஆர்மியே இருக்காங்க, சுட்டாங்கன்னா ஒரு சிங்கிள் பீஸ் கூட சிக்காதுரா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கமக்கமாக ஏறி உட்காந்து எனக்கு கொஞ்சம் ட்ராப் பண்ணிருங்கண்ணே அப்படின்னு சொல்லி ஏறி உட்காரவர். இந்த சைடு பார்த்தா நாய்க்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒருத்தன் கறி போடுறான். என்ன பண்ணுறான்னா அடிச்சுக்காமல் எடுத்துக்கங்கன்னு ஒரு பீஸை போடுறான். ஒரு பீஸை போட்டால் நாயினாலே மேக்ஸிமம் அடிச்சுக்குதானடா. ஸோ ஒரு பீஸை போட்டு முட்டாத்தனமாக நீங்கள் அடிச்சுக்காமல் எடுங்களே அதை அடிச்சுக்குது. ஸோ நீங்கள் எப்போ தான் திருந்த போகிறீங்களோ தெரிலன்னு சொல்லி மொத்த கறியும் உள்ளே கொட்டி விட்டுறான். அப்படியே பார்த்தா நம்ம தலைவன் நேராக அவன் முன்னாடி போகிறான். ஸோ நம்ம தலைவனே ஏற்கனவே மோசமானவன், ஒரு பெரிய இத்து போனவன். ஸோ இவன் வேறு ஒருத்தன்ட்ட போகிறான்னா அவன் எவ்வளோ பெரிய இத்து போனவனாக இருப்பான் நமக்கே இந்த இடத்துல ஒரு யோசனை வருது. இந்த சைடு கட் பண்ணால் நம்ம ஹீரோவுக்கு இதே சந்தேகம் தான். இவங்கடா ஒரு வீட்டுக்கு போகிறான் அப்படின்னு பார்க்கலே ஒரு கால் வருது. அவங்க மாமனார் கால் பண்ணுறாரு. இது மாதிரி தம்பி அந்த இவங்கெல்லாம் செத்தாங்கல்ல அதெல்லாம் நான் பண்ணதான் நினச்சிட்டு இருக்காங்க, நீ பண்ணது நான் யார்ட்டையும் காட்டிக்கல, கொஞ்சம் நல்லபடியாக முடிச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சு சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சேரு அப்படிங்கிறாரு. இந்த சைடு வந்து கேம் விளாண்டுட்டு இருக்குது அவருக்கு தெரியல. அதான் வந்து நம்ம வில்லனை வச்சு ஒரு கேம் விளாட்றது அவருக்கு தெரியல. ஸோ அப்படி என்ன பண்ணுறான், இந்த சைடு வந்து அந்த நாய்க்கு கறி போட்டான்ல அவன் பார்த்தீங்கன்னா நாய்க்கு போட்ட கறியை இவன் வேட்டையாடி சாப்பிட்டுருக்கான். இந்த சைடு பார்த்தா ஒரு பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குது, அந்த பொண்ணு உட்காந்து சாப்பிட்ருக்கு. அப்படியே உட்காந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது வந்துட்டு சங்கமம் மாதிரி, இப்போ வந்துட்டு ஒரு நல்லவர் சங்கம் மாதிரி, இது ஒரு சைக்கோ சங்கம். இவங்க ஃபுல்லாகவே சைக்கோ தான் போல் 4 பேருமே. இவன் என்ன சொல்கிறான், நம்ம தலைவன் வந்துட்டு அந்த கறி சாப்பிட்றான் அவனை பார்த்து மனுஷக்கறியை தின்னு தின்னு மூளை முத்தி போச்சுரா அப்படிங்கவும் அவன் அப்படியே கண் கலங்கி வேடிக்கை போகிறான். திடீர்னு சிரிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ தான் தெரியுது இவ்வளோ நேரம் சாப்பிட்டு இருந்தது எல்லாமே மனுஷனோட கறியை தான் இவ்வளோ ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்கான்றத. அப்படியே ஒரு கொடூரமாக ஒரு ஸ்மைல் வேறு சிரிக்கிறான் பாருங்கள். அப்படியே இந்த சைடு நம்ம தலைவனுக்கு டேய் இது திருந்தவே மாட்டான்டா, டேய் ஏன்டா இப்படி இத்து போய் கிடக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலே அவன் என்ன சொல்கிறான், இருக்கிறதுலே மனுஷக்கறி தான் மச்சி எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, இதாண்டா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலே நமக்கு தூக்கி வாரி போடுது. அட பாவி மனுஷக்கறியாடா இவ்வளோ டேஸ்ட்டாக நீ வந்து இப்படி சாப்பிட்டுருக்க அப்படின்னு. அதை சமைக்கவெல்லாம் மாட்டுறாங்க, அப்படியே உரிச்சு பச்சை கறியாகவே சாப்பிட்டுருக்கான். அதான் வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ரசித்து சாப்பிடல. அப்படியே அவன் சொல்கிறான், அந்த இன்னொரு சைக்கோ சொல்கிறான், மச்சி உன்னை வந்து துரத்தி ஒருத்தன் அடிச்சிட்டு இருக்கான்ல அவன் வேறு யார் கிடையாதுடா, அவனும் நம்மளை மாதிரி தான்டா அப்படிங்கலே. நமக்கு இந்த இடத்துல ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, என்னடா சொல்கிறீங்க அப்படிங்கல. அவன் சொல்கிறான், நம்ம எப்படி ஒருத்தனை வந்து ருசித்து அனுபவித்து கொள்ளுவோமோ அதே மாதிரி உன்னையும் அவன் வந்து ரொம்ப அனுபவித்து உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்தி உன்னை ரொம்ப வந்துட்டு அப்படியே ரொம்ப ஆக்ரோஷமாக கொள்ளணும்னு நினைக்கிறான்டா அப்படிங்களே. நம்மளோட தலைவனுக்கும் அதே நினப்பு தான் அங்கேயே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாடா நீ சொல்கிறதும் சரிதான்டா, அவன் என்னை முதல் இடத்துலையும் அடித்தான், 2வது இடத்துலையும் அடித்தான், ஆனால் என்னை கொல்ல மட்டும் மாட்டுறான்டா, அடிச்சுக்கிட்டே இருக்கான்டா அப்படிங்கல. அவன் நம்மளை மாதிரி ஒரு ஆள் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான் அந்த இடத்துல. அட பாவி சிரிக்கிறனி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தோண ஆரம்பிக்குது. இந்த சைடு நம்ம ஹீரோ இது எல்லாத்தையும் வந்து கிளியராக கேட்டுட்ருக்காரு. இந்த வரண்டா புறம்போக்குங்களா அவங்கள வேட்டையாட அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு ரெடியாக இறங்குறாரு. இந்த பக்கத்து பார்த்தா நம்மளோட தலைமை எல்லாத்தையும் யோசிச்சுட்ருக்கா. அதாவது ஹீரோ வந்து அடித்தது எதுக்கு இதெல்லாம் பண்ணுறான் அப்படி திருப்பி இதே யோசிச்சுட்ருக்கான். அப்படியே பார்த்தா அந்த மனுஷக்கறி சாப்பிட்டான்ல அவன் வந்து பார்த்தா ஃப்ரிட்ஜில் வந்து ஏகப்பட்ட மனுஷனை வெட்டி வச்சுருக்கான். இங்கே நமக்கு ஹார்ட்டு லிவர்னு எது கிடைக்கலாட்டி அவன்கிட்ட கிடைக்கும் போல். ஸோ எதுவுமே ஃப்ரெஷ்ஷாக இல்லையேன்னு சொல்லிட்டு திடீர்னு கதவை திறந்து ஒரு பொண்ணை கட்டி வச்சுருக்கான். அந்த பொண்ணை தரன்னு இழுத்துட்டு வரான். அந்த பொண்ணு வேண்டாம் என்னை விட்டுருங்குது, வா எனக்கு வேறு பசிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். இந்த சைடு நம்ம ஹீரோ நேராக செவர் ஏறதுக்கு ரெடியாக செவர்லாம் ஏறி உள்ளே வந்துட்டுருக்கான். அந்த பொண்ணோட கையெல்லாம் ஊற்று விட்டு, இங்கே பாரு சும்மா கத்திட்டு இருக்கக்கூடாது, எனக்கு கத்துறதே பிடிக்காது, சத்தம் இல்லாமல் வேலையை முடிக்கிறது மட்டும்தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்றது ரொம்ப கொடூரமாக ரொம்ப சாஃப்டாக பேசுகிறான். அதாவது வந்துட்டு கொல்றதுன்றது வந்து ஒரு உயிர் எடுக்கிறது அவனுக்கு வந்து ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்குது. அப்போ வந்து ஏய் கத்தாதன்னு சொல்லிகிட்டே இருக்கல, எதுக்கு சும்மா கத்திக்கிட்டே இருக்க, எனக்கு கத்துனா பிடிக்காது அப்படிங்களே ஒரு வார்த்தை சொல்கிறா, ஒரு டைலாகு. எனக்கு எப்போவுமே வந்து காலு கை தலை இப்படி எடுக்க தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காலே அந்த சைடு ஒரு சவுண்டு கேட்குது. ஏவன்டாவன் அப்படின்னு திரும்பி பார்த்தா, டேய் நீ எப்படா உள்ளே வந்த அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்து முறைக்கிறான். என்னை மீறி நீ உள்ளே வந்துட்ட, சரி ரைட் என்னை விட பெரிய ஆளான்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை பார்க்குறான் பாருங்க. அப்படியே ஒரு சிரிப்பு வேறு, ஒரு வில்லத்தனமான சிரிப்பு வேறு தலைவனுக்கு. நேராக நம்ம ஹீரோட்ட போய் மோதலை இவங்க தலைவனுக்கு சவுண்டு கேட்டுருச்சு. சரி என்ன பண்ணுறான் தலைவன், அங்கே ஒரு இத்து போன துப்பாக்கி ஒன்று இருக்குது, அந்த துப்பாக்கியில் தோட்டம் இருக்கான்னு பார்த்துட்டு சரின்னு சொல்லி துப்பாக்கியை எடுத்துகிட்டு வரான். இந்த சைடு பார்த்தா இவனை அடின்னு அடித்து அவன் கையில் வந்துட்டு ஒரு இரும்பு ராடை எடுத்து குத்திடுறான், டேபிளோடு வச்சு குத்திடுறான் நம்ம ஹீரோ. இந்த சைடு இந்த பொண்ணு தப்பிச்சு ஓட ஆரம்பிக்குது. அவன் கழுத்து கை எல்லாம் கட்டிட்டு நம்ம ஹீரோ வந்து நேராக பார்த்து சொல்கிறான், எனக்கு வந்து காலு கை தலை இப்படி எடுக்க தான் பிடிக்கும், எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லலே கரெக்டாக நம்ம தலைவன் துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்துடுறான். ஹீரோவை சுட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ வந்துட்டு தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிடறான். அதான் அந்த கண்ணாடியை உடச்சிக்கிட்டு வெளியே தவிடுறான். தவி நேராக பண்ணுறான். தவி அங்கிட்டு ஓடுவான்னு பார்த்தா திருப்பி அந்த வீட்டு மேலே வேறு பெட்ரூம்க்கு ஏற ஆரம்பிக்கிறான். அட என்னடா இது ட்விஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தா நேராக வேறு பெட்ரூம். அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு சைக்கோ இருக்குது. அது நம்ம ஹீரோவுக்கு தெரியாது, ஏன்னா அந்த பொண்ணு அந்த இடத்துல பேசவே இல்லை. மேலே ஒரு வெப்பன் மாதிரி இருக்க ஒரு பைப் எடுத்துகிட்டு ஹீரோ வெயிட் பண்ண
டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த சைக்கோ பொண்ணு வந்து ஹீரோ கையிலே கத்தி வச்சு குத்திரும். அதை ஷோல்டர்லேயே குத்தவும் டக்குன்னு ஹீரோ 2 பஞ்சு தான் லெஃப்ட் ஹேண்டை வச்சு 2 பஞ்சு வைப்பான். கிட்டத்தட்ட அதுக்கே விமன் சாகிற நிலைமைக்கு போயிடும். அதுக்கப்புறம் அந்த வெப்பனை குனிஞ்சு எடுக்கலான்னு எடுக்க போகல கரெக்டாக அந்த சைக்கோ வந்து ஒரு கத்தியை வச்சு குத்துவோம் பாருங்கள். அது நம்ம ஹீரோ ஜாக்கெட்லேயே நின்றுக்கும். அந்த இடத்துல ஹீரோ கையில் வச்சுருந்த பைப்பு எடுத்துகிட்டு வெறித்தனமாக அடிப்பான் பாருங்கள். உண்மையாலுமே அந்த சிக்குவேஷன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அந்த இடத்துல செம்ம என்ஜாயாக இருக்கும். ஏன்னா எத்தனை பொண்ணுங்களை எத்தனை பேர்த்த இவன் வெட்டி கொண்டிருப்பான். அடிக்கிற அடியில் மண்டை ஓப்பன் ஆகி பிளட்டு தெறிக்க இருக்கும் அந்த சீன்ஸ்லாம். ஸோ அந்த பிளட்ஸ் எல்லாம் நல்லா அவாய்ட் பண்ண முடியல. அப்படியே அந்த சைடு பார்த்தா படி ஏறி யாரோ மேலே வர மாதிரி சத்தம் கேட்குது. உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆணி பின்னெல்லாம் இருக்குல்லங்க. ஸோ அந்த பின்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேரம் நம்ம ஹீரோ வந்து தூக்கி போட்டுறாரு. அதை பார்க்காம நேரம் நம்ம தலைவன் வந்து அதில் காலை வைக்கிறான். கியான்னு கத்துறான் பாருங்கள். டக்குன்னு அந்த இடத்துல நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுத்து துப்பாக்கியை தள்ளிவிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. டேய் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளுடா அப்படின்னு சொல்லி தலைவன் கத்துறான். நம்ம சொல்கிறது எதையுமே கேட்காம நம்ம ஹீரோ அடி மண்டையாக அடித்து கிட்டத்தட்ட ரத்தம்லாம் தெறிக்க போட்டு அடின்னு அடிச்சிடுவார். ஸோ அடித்து என்னடா பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா நேராக காரில் தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டுறாரு. அடுத்த நாள் காலையில் இங்கே இருக்க 2 பாடி அப்படியே விட்டு போயிடுறாரு. அந்த போலீஸ்லாம் வந்துடுறானுங்க. எப்போ நம்ம பார்க்குற அந்த காமெடி போலீஸ் தான் உள்ளே வந்து டேய் இவங்கள யாரா இப்படி போட்டு அடித்தது, ரொம்ப நாளாக சிக்காமலே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கடா, ஒரு நாளைக்கு இன்றைக்கி சிக்கிட்டாங்கடா, இவங்கள போட்டது வந்து நம்ம இப்போ தெரிஞ்சிருது நம்ம ஹீரோ தான் இது எல்லாமே பண்ணுறாரு அப்படின்றத போலீஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருது. நேராக வந்து ஹீரோவோட மாமனார்கிட்டே ஃபோட்டோ வச்சே கேட்டுட்டு இதோட தயவு செஞ்சு நிறுத்திடுங்க. இந்த தப்பெல்லாம் தட்டி தடுக்க தான் நாங்கள் இருக்கோம். ஸோ அதனால் எங்களோட வேலையை பார்க்க விடுங்க, இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்களே. ஹீரோட மாமனார் என்ன சொல்கிறாரு, நம்ம டிடெக்டிவ் சரிப்பா நான் சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதோட அந்த இடத்துல சாப்டர் முடிக்கிறாரு. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ கட்டெல்லாம் போட்டுட்டு இருக்கல ஹீரோட அப்பரசண்டி வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் வளரி விட்டுருவேன். என்னன்னா ஏங்க அவனுக்கு லூஸ் மோஷன் போச்சுன்னா அவனோட ட்ராக்கர் கீழே போயிருமேங்க அப்படிங்களே. அந்த சைடு நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் அவன் முழிச்சிருக்கானான்னு பார்ப்போம்னு செக் பண்ணி பார்த்தா இந்த சைடு நம்ம தலைவன் தூங்கிட்டு இருக்க மாதிரி தான், அதாவது மயக்கத்தில் இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க. ஆனால் நம்ம தலைவன் முழிச்சு தான் இருக்கான். ஸோ வந்து இப்போ தான் நம்ம நல்லா பார்க்குறோம். அதாவது தலைவனுக்கு தெரிய வருது அவன் வாய் வழியாக தான் ட்ராக்கரை வச்சுட்ருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சைடு நேரம் நம்ம ஹீரோட்டே பேசுகிறான். நம்ம தலைவன் டேரெக்டாகவே தப்பிச்சு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு மட்டும் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து ஒரு மெடிக்கலில் வந்து ஃபுல்லாக வந்து இந்த பேதிக் மாத்திரையை நிறைய வாய்க்குள்ளே போட்டுக்குவான். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இதை நான் உனக்கு சொல்ல வேணாம்னு நினச்சேன், இப்போ சொல்கிறேன். உன் பொண்டாட்டி சாகிறதுக்கு முன்னாடி சொன்னாடா அவள் கர்ப்பமாக இருக்காதா, ஸோ கர்ப்பமாக இருக்கையில தான் துடிக்க வெட்டி கொண்டேன். இப்போ நான் அந்த ரேடரை வெளியே எடுத்ததுக்கப்புறம் ஒரு சம்பவம் பண்ணவும் பாரு, உன் வாழ்க்கையில் நீ அதை மறக்கவே மாட்டாடா அப்படிங்களே நம்ம ஹீரோவுக்கு தூக்கி வாரி போடுது. கிட்டத்தட்ட எல்லா டேப்லெட்டையும் எடுத்து மொச்சுன்னு கடிச்சு நம்ம தலைவன் அதை முழுங்குறான். பார்க்குற நமக்கே ஒரு மாதிரி பிரமிப்பாக இருக்குது. வேகமாக ஹீரோ அந்த இடத்துல ரீச் ஆகிட்டு வந்து பார்த்தா அந்த மெடிக்கலில் இருந்த டாக்டரே வந்து கழுத்து எடுத்து போட்டான். ஸோ வேறு வழி இல்லை, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சை வச்சு அடைச்சிட்டு நேராக வந்து ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிவிட்டு அவனை தேட ஆரம்பிக்கிறாரு. தேடினா ஒரு பாத்ரூமில் பப்ளிக் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா வந்து பாத்ரூம் போயிட்டு அந்த ரேடாரே எடுத்துடுறான். எடுத்து வேற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் உள்ளே வர்றாரு. அந்த போலீஸ் ஆஃபீஸரை அடித்து அவரோட வாய்க்குள்ளே அதை வச்சுக்கிட்டு இவன் பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ்காரே நேராக கெத்தாக ஸ்டைலாக சிகரெட்டை பிடிச்சிட்டே எடுக்கிறான். இந்த இடத்துலலாம் செம மாசின்னு, இந்த இடத்துல ஹீரோ மாசா இல்லை நம்ம தலைவன் மாசான்றதே எனக்கு ஒரு நிமிஷம் புரிய மாட்டேங்குது. அப்படியே பார்த்தா இந்த சைடு வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ட்ராக்கரை வந்து வச்சுக்கிட்டே வராரு. ஐயோ எங்கே கொண்டு போய் போட போகிறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு வேமா ஒவ்வொரு பாத்ரூமாக செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எந்த பாத்ரூமில் இருக்கான்றதை பார்க்குறதுக்காக ஹீரோ நினச்சிட்டு இருக்காரு நான் இப்போ என்ன பாத்ரூம்குள்ளே தான் இருக்கான்னு நினச்சிட்டு செக் பண்ண ஆரம்பிப்பார். கடைசியில் பார்த்தா தான் தெரியுது அவன் நேராக ஒரு போலீஸ் ஆஃபீஸரே அடித்து அவர் வாய்க்குள்ளே வச்சு விட்டு அவர் காரே எடுத்துகிட்டு தப்பிக்கிறான்றதை நம்ம ஹீரோ வந்து புரிஞ்சுக்கிறாரு. அப்படியே கட் பண்ணால் நம்ம தலைவனும் தப்பிச்சிட்டான். இந்த இடத்துல நம்ம ஹீரோ நேராக வந்துட்டு நைட்டு அடித்து போட்டார்ல அந்த சைக்கோ கில்லர்கிட்ட வந்து கணத்திலே 2 அடி அடிச்சுட்டு அவன் நண்பன் தானடா இப்போ அடுத்து என்னடா செய்யலான் இருக்கீங்க, என்னடா அவங்க பிளான் அப்படின்னு கேட்கல. அவன் பார்த்தோன்னா வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே என் நண்பன் என்ன சாதாரணமாக நினச்சிட்டியாடா, இப்போ அவன் அடுத்து என்ன செய்ய போகிறான் தெரியுமா, உன் மாமனாரையும் கொண்டுட்டு அவரோட பொண்ணையும் கொண்டுட்டு கடைசியாக போலீஸில் வந்து சரண்டர் ஆயிடுவான். அதுக்கப்புறம் உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லி சிரிப்பான் பாருங்கள். சிரிக்கிறனி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயை பிடிச்சி இதோட நீ சிரிப்பே நிறுத்தணும்டா, இதோட எப்போவுமே நீ ஜோக்கர் மாதிரி இழிச்ச வாயனாதான்டா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வாயை பிடிச்சி 2ஆக கிழிச்சு விட்ருவான் நம்ம ஹீரோ. அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு வந்துட்டு அவங்க மாமனாருக்கு விடாமல் கால் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவரும் பார்த்தீங்கன்னா வந்து காலை எடுக்கிற நேரத்தில் கரெக்டாக சார் போஸ்ட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வில்லை அந்த இடத்துல ரெடியாக நிற்பான். ஸோ ஃபோன் எடுக்காமல் சரி ரைட்டு ஃபஸ்ட்டு அதை போய் என்னென்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அதை பார்க்க போகிறாரு. அப்போவே ஃபோன் எடுக்காதப்பே நம்ம ஹீரோவுக்கு புரிஞ்சுது சரி ரைட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுத்துட்டான் அப்படின்றத. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம்லாம் பண்ணிட்ட மாதிரி தெரியுது, கையெல்லாம் ஒரே பிளட்டாக இருக்குது. அப்படியே பார்த்தா ஒரு டம்பிள்ஸ் எடுத்து கரெக்டாக ஒரு மாமனார் கண்ணிலே அடித்து அந்த கண்ணை உடச்சிடறான். அதாவது கண்ணையே கிழிச்சு அதுலேருந்து ரத்தமாக ஊற்றுது அவர் 2 கண்ணில் இருந்தும். ஸோ நமக்கே பார்க்குறதுக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது, பயங்கர பிளட்டாக வருது. அப்படியே ஒரு காலிங் பில்லில் அடித்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு வருது பாருங்கள்.
நேராக தவளை வந்து தான் வாயிலே கட்டுற மாதிரி நேராக ஹீரோயினோட தங்கச்சியும் வந்து சைக்கோ கில்லர்கிட்ட மாட்டிக்கிறாங்க. அப்படியே வந்து அப்பா அப்பான்னு கத்தால வீட்டில் ஒரு சேர் விழுந்து கிடக்கு. அந்த சேரை எடுத்து வைக்கலே நம்ம தலைவங்க சுதாரிச்சிட்டான். சரி ரைட்ரா, அடுத்த மான் சிக்கிருச்சு, போட்டுற வேண்டியதா அப்படின்னு எல்லாம் இங்கே முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நேராக வராரு. போலீஸாக நிற்கிறாங்க வீட்டை சுற்றி, யாருமே வீட்டுக்குள்ளே விட மாட்டுறாங்க. அப்புறம் நேராக அவங்கள விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா அவங்க மாமனார் கண்ணே இல்லை, ஒரு கண்ணையே சுத்தமாக உடச்சிட்டான். கிட்டத்தட்ட அவரும் சாகிற நிலைமையில் இருக்கார். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த அளவையும் தோத்துட்டார்ல, இவ்வளோ தூரம் பண்ணியும் இவங்களெல்லாம் காப்பாற்ற முடியாது, ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த சைடு நம்ம தலைவன் கால் பண்ணி போலீஸ்க்கு, எப்பா நான் இத்தனை மணிக்கு இங்கே வந்து சரண்டர் ஆக போகிறேன்ப்பா, என்னை பிக் பண்ணுறதுக்கு ஆள் அனுப்பிவிடுங்க, டாக்ஸி புக் பண்ணுற மாதிரி புக் பண்ணுறான். இந்த சைடு பார்த்தா நம்மளோட ஹீரோயினோட தங்கச்சியை வந்து ரேப் பண்ணி அவங்களையும் கொன்று ஒரு ஓரமாக பாடியை போட்டு போயிட்டான். ஸோ அவன் சொன்னதை செஞ்சுட்டான். இந்த இடத்துல வந்து அவன் சரண்டர் ஆக போகிறான். அவன் சரண்டர் ஆகிட்டான்னா நேராக வந்து அவனுக்கு தண்டனை கிடைக்கும், ஆனால் அவன் வந்து உயிர் வாழ்வான். ஆனால் நம்ம ஹீரோவை பொறுத்தளவு அவன் வந்து கொடூரமான முறையில் சாகணும். அதுக்காக வந்து ரெடியாக காரை ரொம்ப வேகமாக ஓட்டிகிட்டு போகிறாரு, அவன் சரண்டர் ஆகக்கூடாதுன்னு. இங்கிட்டு பார்த்தா அவனும் சரண்டர் ஆகிட்டான், கையை தூக்கிட்டு. போலீஸ் ரெடி ஆகிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுப்பாரு பாருங்க, கார் டோரை உடச்சி தூக்கி வீசிட்டு நேராக வந்து நம்ம தலைவனை தூக்கி உள்ளே போடா அப்படின்னு நம்ம தலைவன் வந்து ஹெல்ப் கேட்பான். அதாவது வந்து இவனே பெரிய கொலைகாரன், இவன் வந்து ஹெல்ப் கேட்பான் போலீஸ்கிட்ட. ஹெல்ப் என்னை காப்பாற்றுங்க, இவன் கொண்டு போனால் என்னை கொண்டு போடுவான் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்கல. எல்லா போலீஸும் காரை விரட்டிட்டு வராங்க, அந்த காரை பிளாக் பண்ணுங்க, அந்த காரை போக விடாதீங்கன்னு. அதையும் தாண்டி நம்ம தலைவனை கொண்டு போய் எங்கே ஹீரோயினை கொன்னானோ அதே இடத்துலையே பார்த்தீங்கன்னா வந்து கட்டி போட்டுறாரு நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோவுக்கு சிகரெட் பிடிக்கவே பிடிக்காது. பட் ஆனால் நம்ம ஹீரோவே சிகரெட்டை பிடிச்சிட்டு இந்த இடத்துல சொல்கிறாரு. நேரம் நம்ம தலைவன் என்ன சொல்கிறான், நான் தான்டா ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லலே ஒரு ராடை எடுத்து நம்ம தலைவன் வாயிலே சொல்கிறாரு. என்ன நினச்சாலும் சரி, நீ எவ்வளோ பண்ணாலும் சரி, நான் தான்டா ஜெயித்தேன். நான் சொன்ன மாதிரியே உன் குடும்பம் எதுவுமே ஒன்றும் இல்லாமல் போச்சா, உன் பொண்டாட்டி செத்துட்டா, உன்னோட பொண்டாட்டியோட அப்பா செத்துட்டா, அவனோட பொண்ணு செத்துட்டா, எல்லாம் செத்துட்டாங்கடா, நான் நினச்ச சாதிச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக வந்து வில்லை சொல்லலை. நம்ம ஹீரோ பார்க்க நமக்கே பாவமாக இருக்குது. அப்படியே ஹீரோ ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீ என்ன சொன்னாலும் சரிடா, உன் சாவு உன் கையில் தான், நான் உன்னை கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட காயங்களை பண்ணிவிட்டுருவார். ஸோ வலி தாங்க முடியாமல் அந்த இடத்துல வில்லன் பயங்கரமாக அழுவான். ஸோ அப்போ என்ன பண்ணுவார்னா, ஒரு பொண்ணு ரெண்டாவது ஒரு பொண்ணு கொண்டிருப்பார்ல, அதாவது வந்து டிஃப்ரெண்ட்டான முறையில் மேலே ஒரு கத்தியை கத்தி விட்டு அப்படியே கயிறை வச்சு இழுத்து மேலேருந்து அந்த கத்தியை விட்டோன்னா டக்குன்னு வந்து வெட்டுற மாதிரி பண்ணியிருப்பார்ல. ஸோ அதே டெக்னிக்கை இப்போ வந்து இவனுக்கு வந்து அவர் பண்ணி விட்டுருப்பாரு. என்ன பண்ணியிருப்பாருன்னு நம்ம ஹீரோ மேலே கத்தியை கட்டி ஒரு கயிறை வச்சு டோரில் வந்து இழுத்து கட்டிடுவார். கட்டி அந்த டோர்லேருந்து ஒரு கயிறு எடுத்துகிட்டு வந்து நம்மளோட வில்லனோட வாயில் வச்சு விட்ருவாரு. அதாவது இப்போ என்னென்னா, நம்ம வில்லன் வந்து வச்சுருக்க கயிறை நேராக விட்டாலே அந்த கத்தி வந்து நேராக வந்து நம்ம வில்லன் தலையில் விழுந்து செத்துருவான். ஸோ யாராவது வந்து அந்த கதவை இழுத்து திறந்தாலும் நம்ம வில்லன் வாயில் இருக்க அந்த கயிறு வந்து வந்துடும். ஸோ அப்போவும் அவன் தலையில் வந்து விழுந்து அதை செத்துருவான். ஸோ எப்படி இவன் சாக தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மைக்கை எடுத்து நம்ம ஹீரோ கேட்கறதுக்காக மைக்கை வச்சுட்டு இந்த இடத்துல அப்படியே ஹெட்செட் எடுத்து மாட்டின்னு நடக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சைடு கட் பண்ணால் அப்படியே அவங்க ஃபேமிலி, அதாவது நம்ம சைக்கோ கில்லர், இவன் தான் சைக்கோ கில்லர்னு இவங்க யாருக்குமே தெரியாது. அவனோட பையன், நம்ம தலைவனோட பையனும் வரா, அவங்க பாட்டி தாத்தா 2 பேருமே வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க யாருக்குமே வந்து நம்மளோட தலைவன் சைக்கோ கில்லர்னு தெரியாது. அப்போ எவ்வளோ பெரிய பாவம் பாருங்கள். அப்படியே வந்து அவங்களுக்கு கதவை ஓப்பன் பண்ணால் இங்கே நம்ம தலைவன் வாயில் கயிறு இருக்குது. கயிறை வச்சு நம்ம தலைவன், டேய் படுபாவி, நான் பெற்றதுலே வந்து நான் செஞ்சதுலேயே பெரிய பாவம் உன்னையே பெற்றது தான்டா, உன்னையே பெற்றதுக்கு 2 நிமிஷம் தள்ளி நின்றுக்கலான்டான்னு சொல்லி நம்ம தலைவன் பேசுகிறது அவங்களுக்கு எதுவுமே புரியலை. எப்பா எனக்கு ஒன்றுமே புரியலப்பான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சேர்ந்து இழுக்க ஆரம்பிக்கிறாரு. அட கிழட்டு பயலே, உன்னைய வெளியே வந்தேன்னா நான் சும்மா விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லி நம்ம தலைவன் இங்கே கத்திக்கிட்டு இருக்க, அவங்க 2 பேரும் போட்டு மாட்டு கத்தா கதவை கவிட்டு இழுக்க ஆரம்பிக்கிறானுங்க. நம்ம தலைவனை எவ்வளவோ கட்டிச்சு இழுத்து பார்க்குறேன், தயவு செஞ்சு கதவை திறக்காதீங்கன்னா சொல்லலையே, டக்குன்னு கதவையும் திறந்துட்டானு, கயிறே நம்ம தலையை விட்டுட்டான். நேராக வந்து அந்த கத்தி நம்ம தலையிலே விழுந்து தலை துண்டாக போகும் பாருங்கள். அவங்க அம்மா உள்ளே வந்து பார்த்தா தலை மட்டும் உருண்டு ஓடும். அதை பார்த்து எல்லாம் கத்துறாங்க. ஸோ இங்கே அவங்க அழுகிறதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோ அப்படியே வந்து அவன் செத்துட்டான்னு சொல்லிட்டு அந்த ஹெட்செட் எடுத்து தூக்கி போட்டுட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அழுதுகிட்டே போக ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆனால் வந்து இவருக்குன்னு இப்போ யாரும் கிடையாது. அந்த ஒரு சோகத்தில் நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ கைஸ் இப்படியே அந்த கதை வந்து முடியுது. ஸோ உண்மையிலுமே ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருந்தது, எக்கச்சக்கமான ட்விஸ்ட்டு, எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டோட கடைசியில் படத்தை முடித்தாங்க. நிறைய சைக்கோ கில்லரை வந்து நான் கொன்னதை பார்த்துருக்கேன் ஹீரோ தேடி. ஆனால் ஹீரோவே சைக்கோ கில்லராக மாறி அந்த சைக்கோ கில்லரை கதற விட்ட படம் எனக்கு தெரிஞ்சு இப்போ தான். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல படத்தோட மீட் பண்ணுறேன் கைஸ். உங்களுக்கு வந்து ஐடியாஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். பாய் கைஸ்.